கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். கடலென்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்திடும் தேவா. கடலென்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தர் நீரல்லவோ, கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும். கடலினை கண்டித்த கர்த்தர் நீரல்லவோ, கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். ஏசப்பா, உம்முடைய கிருபை இல்லாமல் எங்களால் வாழவே முடியாது. எங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா துன்பத்திலும் நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரே எங்களுக்கு துணையாக நிற்க முடியும். நாங்கள் மனுஷனை நம்பி எத்தனையோ முறை ஏமாந்து போயிருக்கிறோம். ஆனால் நீங்கள் தான் எங்களை ஒரு நாள் ஏமாற்ற மாட்டீங்க. எங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா படகுல ஏற்படுகிற எல்லா புயல்களிலையும் நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரே எங்கள் கூடவே இருக்கீங்க. அனுதினமும் அப்படி எங்கள் கூட இருந்து எங்களை ஆச்சரியமாக நடத்த எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். அப்பா, உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே எங்களை தாழ்த்தி தருகிறோம். உமக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்காக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும், விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். வாசித்த இந்த வேத வசனத்தில் தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எவ்வளவாக அடைக்கலமான பாதுகாப்பை தருகிறார் என்பதை இந்த வார்த்தை நமக்கு அழகாக சொல்லுகிறது. விசுவாச வாழ்க்கையில் எப்பொழுதுமே விசுவாச வாழ்க்கை வேதவசனம் ஒரு கடலில் பயணிக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வசனத்தில் கூட படிக்கும்போது அதனுடைய உபமையான வார்த்தை அதுதான். காற்றுக்கு
ஆண்டவர் ஒதுக்காக இருக்கிறாராம். அநேக நேரங்களில் காற்று நம்முடைய வாழ்க்கையில் பயங்கரமாக மோதி அடிக்கிறது போல பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனையான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும். அந்த சமயத்தில் காற்றுக்கு தேவன் நமக்கு ஒதுக்க இருக்கிறாராம். ஏசாயா 25:4 இப்படி சொல்லுகிறது, கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்குகிற நிழலுமாக இருக்கிற. எவ்வளோ அருமையான வசனம் பாருங்க. கொடூரர்களுடைய சீறல், சில பொல்லாத மனுஷர்கள் நமக்கு விரோதமாக கொடுமையான சில காரியங்களை செஞ்சு நம்ம மேலே சீறி நம்மளை அழிக்கலான்னு நினைக்கும் போதும் ஆண்டவர் நமக்கு ஒதுக்காகவும் நிழலாகவும் பலனாகவும் அடைக்கலமாகவும் இருக்கிறார் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறதுனா எவ்வளவு ஒரு ஆச்சரியமான வார்த்தை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலையும் சில நேரங்கள் இப்படிப்பட்ட பயங்கரமான புயல் மோதி அடித்து என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் உங்கள் படகு அங்கும் இங்கும் அப்படியே அசைகிறது போல இருக்கிறது என்றால் நீங்கள் கலங்க வேண்டாம். உங்களுக்கு ஒதுங்குவதற்கும் அடைக்கலமாக பாதுகாப்புக்காக ஒரு இடம் இருக்கிறது. அதுதான் ஆண்டவருடைய சமூகம். சங்கீதம் 91:2 சொல்லுகிறது, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நீங்கள் அப்படி சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் புயலும் உங்கள் வாழ்க்கையில் போராட்டமும் காற்றும் மோதி அடித்து உங்கள் படகை கவுக்கலாம்னு நினைக்குதுன்னா இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளுங்கள். அன்றைக்கு சீசர்கள் கூட படகுல பயணிக்கும் போது காற்று வந்து பயங்கரமாக அடித்தது. இயேசு அந்த படகினுடைய பின்னணியத்தில் தலையணை வைத்து நித்திரையாக இருந்தார். சீசர்கள் எல்லாரும் பயந்து போய் ஐயோ சாகுறோம் சாகுறோம் என்று கதறினார்கள். இயேசு அந்த சமயத்தில் அந்த காற்றை அடக்கினார். அவங்களுக்கு காற்றுக்கு தெய்வம் ஒதுக்காக இருந்தார். பெருவெள்ளம் உங்களுக்கு விரோதமாக மோதி சீறல்களாக கொடூரர்களுடைய அந்த பெருவெள்ளம் உங்கள் வாழ்க்கையில் கொடூரமானவர்களின் சீறல் உங்கள் மதிலில் மோதி அடிக்கும்போது பெருவெள்ளத்துக்கு ஆண்டவர் உங்களை விலக்கி பாதுகாப்பார். தைரியமாக இருங்க. நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன் ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளை தெய்வம் நம்மளை அழகாக ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பார். இன்றைக்கி ஏதோ ஒரு விதத்தில் சில மனுஷர்களை குறித்து பயந்து போயிருக்கிறீங்களா? கடைக்காரங்களை குறித்து பயந்துருக்கிறீங்க. ஐயோ பணம் கேட்பாங்க, என்ன சொல்வதுன்னு தெரியலை, அழுது கொண்டு இருக்கிறீங்க. ஒரு வயதான ஐயா பெங்களூர் பட்டணத்தில் அவர் ஆட்டோ ஓட்டி அந்த ஆட்டோ ரிக்ஷா தொழிலில் பார்த்து தன்னுடைய குடும்பத்தை நடத்துகிறார். கூட வேலை பார்க்குற யாரோ ஒரு சிலர் எனக்கு கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் பணம் வாங்கி கொடுங்கன்னு கேட்ட உடனே அவங்க மேலே இறக்கப்பட்டு இவருடைய பணம் இவர் கையில் கொடுக்கறதுக்கு இல்லை, யாரோ வட்டிக்காரங்கள்ட்ட ஒரு 3 பேர்கிட்ட ஒரு 3 லட்சம் ரூபா கடனை வாங்கி கொடுத்துட்டார். வாங்கினவங்கெல்லாம் ஏமாற்றிட்டு ஓடிட்டாங்க. வயதான இந்த ஐயா அந்த கடனை திரும்ப அடைக்க முடியாமல் ஒரு மாதம் நான் 15,000 ரூபா 20,000 ரூபாய்க்கு தான் என் ஆட்டோ ஓட்டுறேன், அந்த காசு ஃபுல்லாகவே வட்டி பணமாக போகுது, எனக்கு ஹார்ட்டும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், நான் என்ன பண்ணேன்னு தெரியல, கடைக்காரன் வருவாங்களோ என்கிற பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு நாள் நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்து என்னோடு ஜெபிக்கும்படியாக கேட்டார். எத்தனை பேர் இப்படி மனுஷர்களுடைய சீரர்கள் மதில் மேலே மோதி அடிக்கிற நிலையில் இருக்கிறீங்க? உங்களுக்கு இயேசு கிறிஸ்து தான் அடைக்கலாம். காற்றுக்கு அவர் ஒதுக்க இருக்கிறாரு. பெரும் கண்மலையில் அவர் உங்களுக்கு நிழலாக இருப்பார். அவரை தேடுவதற்கு தீர்மானம் எடுங்க. மரணம் வரைக்கும் அவரை தான் பின்பற்றுவேன்னு உறுதியாக இருங்க. உங்கள் வாழ்க்கையை தேவன் செழிப்பாக மாற்றுவார். நல்ல பிதாவே, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் காற்றுக்கு ஒதுக்காக இருந்து அற்புதமாக வழிநடத்த ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.